வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். பெண்கள் சார்பு நடத்தையோடு இருப்பது நல்லதா, அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 50 நண்பர்கள் ஃபோன் பண்ணி, சார் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே 45 வயசு ஆகுது, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ பெண்கள் சார்புடைமை அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு குழந்தை பருவம், அதுக்கடுத்து பருவ வயது, இதுவரைக்கும் சார்புடைமை என்பது அவசியம். ஆனால் திருமணத்துக்கு பின் அந்த பெண் சார்புடைமையாக, அதாவது தன் பெற்றோர்கள் இடத்துல சார்புடைமையாக இருக்கும் பொழுது அந்த பெண் தன்னுடைய ஒரிஜினல், அதாவது இயல்புத்தன்மையை இழப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் நாங்கள் இதில் மையக்கருத்தை சொல்லியிருக்கோம். எங்களுடைய உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா அவங்க எடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த சார்புடைமை அப்படிங்கிறது என்ன? டிபெண்டன்சி. ஒருவர் திருமணமாகி அந்த பெண்ணை கல்யாணம் கொடுத்த பின்னாடி, கல்யாணம் கொடுத்த பின் அந்த பெண் கணவன் வீட்டில் போய் செட்டில் ஆகிருக்கணும். ஆனால் அங்கே அந்த பெண்ணினால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அல்லது திருமணம் செய்த இடத்துல பல்வேறு விதமான இடைஞ்சல்கள் ஏற்படுதுன்னா, இந்த பெண் சமாளிக்கிறதுக்கு உண்டான யுக்திகளை உளவியல் ரீதியாக துறை சார்ந்த நிபுணர்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து அதை ஒரு அம்மா வீட்டில் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அம்மா பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா, பாசம் என்கின்ற பெயரில் அல்லது தன்னோடே அந்த பெண் வாழ வேண்டும் என்ற நோக்கோடு, நீ முடிந்தால் உன்னுடைய வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு, ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு என்கிட்ட வந்துரு, இது கூட உனக்கு திறமை இல்லையான்னு கேட்கும் பொழுது, அந்த பெண் ஏதோ ஒரு வகையில் சொல்லி தன்னுடைய கணவனை தன்னுடைய தாய் வீட்டுக்கு அழைத்து வரும் பொழுது, அங்கு அந்த பெண் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி பெண் தொடர்புண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதுதான் விவசாயத்துறையில் சொல்லுவாங்க. அதாவது நாற்று விட்டு அதை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டால் தான் அந்த நாற்று வீரியமாக வளரும்னு சொல்லிட்டு, இதுதான் தமிழ் பண்பாடு. அப்போ ஒரு பெண் தாய் வீட்டில் இருக்கும் பொழுது, தாய் வீட்டு சூழலில் அவங்களுடைய டிஎன்ஏ பழக்கப்படுத்தப்படுகிறது. ஆனால் இன்னொரு வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டினுடைய டிஎன்ஏவுக்கு ஏற்ப அல்லது அந்த புதிய டிஎன்ஏ மாற்றத்துக்கு ஏற்பட்டு புதிய வீரியமுள்ள குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பாக உள்ளது. இதுதான் அதனுடைய நோக்கம். ஆனால் பல பெண்கள் இதை புரிந்து கொள்வதில் தாமதமாக இருக்குது. என்னுடைய நண்பர்கள் 2 வீடியோ மேற்கோள் பற்றி சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் ஒரு பிரபலமான சேனலில் ஒரு 47 வயது பெண் சொல்லுது, என்னுடைய குடும்ப பிரச்சனைக்கு என்னுடைய அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், சொந்தக்காரனை சொன்னேன், அவங்க இப்படிப்பட்ட உனக்கு வாழ்க்கையே தேவையில்லை, நீ வாழ்க்கையை விட்டு போட்டு என்னோட வா என்று எனக்கு புத்திமதி சொல்லாமல் என்னை கணவனை விட்டு துண்டித்து அழைத்து விட்டார்கள். நான் இப்போ 47 வயசில் தான் நான் ஃபீல் பண்ணுறேன், நான் செய்தது மிகப்பெரிய தவறு, அனுசரித்து வாழ்ந்திருக்கலாம் என்றால் நான் பொழுதனைக்கு உழைச்சி வந்துடுறேன். ஆனால் நைட்டில் படுக்கும்போது தான் தெரிகிறது தனிமையின் வேதனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நண்பர்கள் மேற்கோள் காட்டியிருக்காங்க. அப்போ ஒரு தாய்ங்கிறது ஒரு பெண்ணை அந்த குடும்பத்தோடு சமாளித்து இருக்க வைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்த வேண்டுமா, அல்லது அது வேண்டாம் என்று தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு அந்த பெண்ணை இதே இடத்தில் வளர்க்க வேண்டுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த பதிலை நாங்கள் சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம், எங்கள் வீட்டில் மருமக அந்த பொண்ணு ஏன் அம்மா வீட்டில் போகல, அம்மா சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு இதை சொன்னால் இவர்கள் இதை ஃபாலோ பண்ணாமல் எங்கள் வீட்டில் வர்ற பொண்ணுக்கு ஏன் அப்படி செய்யலன்னு கேள்வி கேட்குறாங்க. இது ஒரு மடைமாற்றம் நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னுடைய குறைகளை ஏற்றுக்கொள்ளாமல், தன்னுடைய குறையை புரிந்து கொள்ளாமல், தன்னுடைய மேம்படுத்திக் கொள்ளாமல் அவர்கள் ஏன் செய்யவில்லை என்று தன்னுடைய குறையை மறைப்பதற்கு அடுத்தவங்க மேலே சொல்வது ஒரு தவறான ஒரு அணுகுமுறைன்னு நாங்கள் சொல்கிறோம். சரி, இப்போ இந்த பெண் அதாவது ஒரு பெண் தன் தாய் வீட்டிலே இருக்கும் பொழுது, அந்த தாய் வீட்டில் மற்றொரு சகோதரியோ அல்லது சகோதரனோ இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய உறவு சிக்கலையும் மிகப்பெரிய சமூக சிக்கலையும் ஏற்படுத்திவிடும். ஆனால் இது புரிந்து கொள்வதில்லை. அப்போ என்னென்னா, ஒரு பெண் தன்னுடைய கணவன் வீட்டோடு சமாளித்து சாதிக்கும் உளவியல் யுக்திகளை தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் திருமணத்துக்கு முன் ப்ரீமேரிட்டல் ஃபிட்னஸ், அதே மாதிரி திருமணத்துக்கு பின் போஸ்ட் மேரிட்டல் ஃபிட்னஸ் தெரப்பி மூலமாக கொடுத்து வருகிறது. அப்போ ஒரு பெண்ங்கிறது சமாளிக்கும் திறன் இருக்குன்னு தவிர அதை விடுத்து தன்னுடைய கம்ஃபர்டபுள் ஜோனில் வரும் பொழுது இவர்கள் தங்களுடைய குழந்தையை எப்படி சமாளிக்கும் திறனை உருவாக்க முடியும்? அப்போ இவர்களுடைய டிஎன்ஏ தான் ஒர்க் பண்ணுது. இன்னும் ஒரு சிலர்
என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதான்னு சொல்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு வருவதில் தவறுகளை விதிக்கிறதாக வரலாம். அங்கேயே தங்கி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இன்னொரு பெண் இருந்தாலும் இன்னொரு ஆண் இருந்தாலும் அது மிகப்பெரிய உறவு சிக்கல் ஏற்படுது. பெரும்பாலும் ஆண்கள் இருக்கிற வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து தாய் வீட்டில் இருக்கும் பொழுது வரக்கூடிய மருமகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது தான் இன்றைக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த தாய் வீட்டுக்கு போன பெண் என்ன சொல்லுதுன்னா, ஏன் இவங்க வந்து தன்னுடைய மாமியாரை அல்லது நாத்தனாரை அனுசரிச்சிருக்க முடியும், இவங்க தன்னுடைய குறையை மறைப்பதற்காக இவர்கள் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்களே தவிர தன்னை திருத்திக் கொள்ள விரும்புவதில்லை. அப்போ இந்த டிஎன்ஏ தன்னுடைய குழந்தைகளுக்கு வருமா வராதா? இந்த டிஎன்ஏவை மாற்றி அமைப்பதற்கு தான் MSK என்ற மைண்ட் செட் நாலேஜ் தெரபியூட்டிக் கன்சல்டன்சி